காஞ்சனா 4, எஸ், நம்மளோட முனி சீரிஸோட அடுத்த படம் காஞ்சனா 4 அப்படிங்கிற பேர்ல தான் இது வரைக்குமே ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதையும் தொடர்ந்து பல பேர் வந்து இதுக்கு கங்கான்னு பேர் மாற்றப்படும், இல்லைன்னா ஏதாச்சும் புது பேர் வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகளோடயும் இருக்காங்க. பட் இது வரைக்குமே பேர் மாற்றப்பட்ட மாதிரி எதுவுமே அப்டேட்ஸ் வரல. இது வரைக்குமே காஞ்சனா 4 அப்படிங்கிற பேர்ல தான் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த படத்தோட ஹீரோயினா இருக்கிறது பூஜா ஹெக்டே அவர்கள். நம்மளோட லாரன்ஸ் வந்து ஒரு வயதான வேடத்திலையும் நடிக்கிறாரு. அந்த ஒரு வேடம் தான் ஆக்சுவலா பேயா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துல இருப்பார் இல்லையா, அதே கேரக்டர் மொட்டை இல்லாம இருக்கிற மாதிரி தான் பல பேர் பேசிக்கிறாங்க. இந்த ஒரு லுக் வந்து அங்க இங்கன்னு லீக் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. உண்மையான லுக்கா பொய்யான லுக்கான்னு கண்டுபிடிச்சிக்க முடியல. ஏன்னா இப்போ இருக்கிற ஏஐயோட எதையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. உண்மையான லுக்கா கூட இருக்கலாம். சரி, ஓகே. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான தகவலா கிடைச்சிருக்கிறது, ரீசெண்டா எடுத்த ஒரு ஷூட்ல ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஃபைட்டர்ஸ் கூட சண்டை போட்டுருக்கிறாரா. அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து ரொம்பவுமே ஃபேமஸா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா செட்டு போட்டு ஆயிரக்கணக்கான பேர்களை வந்து உள்ள எடுத்து அந்த ஆயிரக்கணக்கான பேர்களை வச்சு ஒரு ஃபைட் கொரியோகிராஃபி பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஒரு சீனை பல கேமராஸ் வச்சு ஷூட் பண்றது அப்படிங்கிறது லேசுப்பட்ட வேலை கிடையாது. அதுக்கப்புறமா அதை எடிட்டிங்ல வந்து கரெக்டா கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா தான் நமக்கு பார்க்கும்போதே அந்த ஒரு படத்துல அந்த ஒரு சீக்வன்ஸ் ரொம்பவே மனசுல பதிகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நான் டக்குன்னு திகட்டிடும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சீக்வன்ஸை எப்படி கொண்டு வந்து சேர்க்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம இன் ஃபியூச்சர் பார்க்கலாம்.